உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரரான எலான் மஸ்குக்கும் உலகத்திலேயே வல்லரசுன்னு சொல்லி அமெரிக்காவை ஆட்சி பண்ற டொனால்டு ட்ரம்ப்புக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பகை உருவாயிருக்கு. இந்த பகை உருவாகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஆகச்சிறந்த நண்பர்களா தான் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ல டொனால்டு ட்ரம்ப் நிக்கிறாப்ல. அப்படி டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஆதரவா பாத்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க்கு 277 மில்லியன் US டாலருக்கு மேல நன்கொடையா கொடுத்துருக்கிறாரு அவரோட ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு. அதுக்கப்புறம் டொனால்டு ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரச்சாரம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் மேல ஒரு துப்பாக்கி சூடு நடக்கு. அந்த துப்பாக்கி சூட்டுக்கு எலான் மஸ்க் ரொம்பவே வெளிப்படையா எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அந்த துப்பாக்கி சூட்டுக்கு அது மட்டும் இல்லாம எலான் மஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவும் தெரிவிச்சாரு. ஸோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வருது. டொனால்டு ட்ரம்ப் எலெக்ஷன்ல வின் பண்றாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் எலான் மஸ்கை கூப்பிட்டு பாராட்டி அவர் கையில டாஜ் அப்படிங்கிற ஒரு துறையை கையில கொடுத்து அவரை நிர்வகிக்க சொல்றாரு. இந்த டாஜ் அப்படிங்கிற துறை அரசோட தேவையில்லாத செலவினங்களை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த துறை. இந்த துறையில பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாம பண்ற எல்லா செலவையுமே பாத்தீங்க அப்படின்னா குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க இந்த துறையை. இந்த துறையை நிர்வகிச்சுட்டு வராரு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்ல பாஸ் பண்றாரு டொனால்டு ட்ரம்ப். அதாவது வரி விலக்கு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மசோதாவோட பேர் என்னன்னா ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அமெரிக்கால டொனால்டு ட்ரம்ப் ஆட்சி காலத்துல இதுக்கு முன்னாடி கொடுத்த வரி விலக்கை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிக்கிறதுக்கும் எல்லை பாதுகாப்பை இன்னுமே பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 4.5 டிரில்லியன் US டாலரை இந்த மசோதாவுக்கு செலவழிக்க போறாங்க. ஸோ இந்த மசோதாவை படிச்சு பார்த்த எலான் மஸ்க் ரொம்பவே கடுமையா விமர்சிக்கிறாரு. இந்த மசோதா அமெரிக்காவை கடனாளி ஆக்கிரும், அமெரிக்காவை கடன்கார நாடா மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விமர்சனம் பண்றாரு. இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்ச ரிபப்ளிகன் பார்ட்டியோட அத்தனை மெம்பர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா முட்டாள் அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு. நான் எலெக்ஷன்ல போட்டியிட்டு ஜெயிப்பேன், இவங்க எல்லாரையும் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இத கேள்விப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் ரொம்பவே கோபத்துல அவரும் பதிலுக்கு விமர்சனம் பண்றாரு. டொனால்டு ட்ரம்ப் இதுக்கு எதிர்வினையா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அரசோட சப்சிடின்னு சொல்லப்படுற மானியம் இல்லை அப்படின்னா எலான் மஸ்க் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. சோ அவரோட மானியத்தை நாங்க பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பிவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலி எலான் மஸ்க் பிறந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. ஸோ அங்கிருந்து இவர் பிசினஸ் பண்ணி வந்து இங்க அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்கி இங்கே இருந்துட்டாரு. சரியா? இப்படிப்பட்ட எலான் மஸ்க தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோபத்துல எலான் மஸ்க டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இந்த சூழ்நிலையில எலான் மஸ்க் டொனால்டு ட்ரம்ப்பை நன்றி கெட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாலியல் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு ஆவண புத்தகத்துல இவரோட பேர் இருக்கு, டொனால்டு ட்ரம்போட பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் மேற்கொண்டு அதையும் தகவலையும் சொல்றாரு. இதுல ரொம்பவே கோமடைஞ்ச டொனால்டு ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? அவரோட அரசியல் கொள்கைகளையும் கருத்துக்களையும் முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா H1B அப்படின்னு சொல்லப்படுற இந்த விசா இருக்குல்ல, இந்த விசா பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுல உள்ளவங்க அமெரிக்காவில வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு விசா. இந்த விசாவை கொடுக்கறத மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லப்படுற அமெரிக்காவோட ஆதரவாளர்கள் இதை எதிர்க்கிறாங்க. அமெரிக்கர்கள் அமெரிக்காவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க இந்த டொனால்டு ட்ரம்போட ஆதரவாளர்கள். ஆனா இந்த எலான் மஸ்க் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து ஆட்களை கொண்டு வந்து இந்த H1B விசாவை வச்சு இவர் பணியமர்த்துறாரு. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஒரு கொள்கையிலே இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு உருவாகுது. மேற்கொண்டு 2025 ஹாஃப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காலாண்டு. இந்த காலாண்டு அந்த 4 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா எலான் மஸ்கோட டெஸ்லாவோட ஷேர்ஸ் 13% குறைஞ்சிருக்கு, சரிஞ்சிருக்கு. ஓகே, இதுக்கு மிக முக்கிய காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எலான் மஸ்க் டொனால்டு ட்ரம்பை விமர்சனம் பண்றத ஒரு காரணமா சொல்றாங்க. ரெண்டாவது ஐரோப்பாவில் டெஸ்லாவுக்கு எதிராக போராட்டம் நடந்தது. ஸோ இப்படி டொனால்டு ட்ரம்ப்பை எலான் மஸ்க் கடுமையா விமர்சனம் பண்ணதுனால பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பாவில் அமெரிக்காவோட ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்லாவுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனாலையுமே பங்கோட குறைஞ்சிட்டு. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பைடு, ஹூண்டாய் இந்த மாதிரியான கார்களோட போட்டி போடுறதுனால, இந்த மாதிரியான நிறுவனங்களோட டெஸ்லா போட்டி போடுறதுனால 148 பில்லியன் US டாலருக்கு 2025 காலாண்டுல தன்னோட பங்கு ஷேர் சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி முக்கிய காரணமா சொல்றாங்க. ஸோ என்னதான் ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா நண்பர்களா இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள
கொள்கைகளும் கருத்துக்களும் ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை சரிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது இப்போதைக்கு சரியாகிற மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை விரிசடைஞ்சுக்கிட்டே தான் போகுது. அமெரிக்காவுல டொனால்ட் ட்ரம்போட இந்த அரசியல் கொள்கைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எலான் மஸ்கோட வணிக ரீதியான போக்குகளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்போட்டியா இருக்கு. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்புக்கும் மஸ்குக்கும் ஒரு பகை பெரிய பகையா தான் உருவாகிட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் 2 பேருமே நண்பர்களா இருந்தாலும், என்னதான் அரசியலுக்கு ஆதரவா இருந்து செயல்பட்டாலும், அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வர்ற மசோதாக்களை இவரு விமர்சனம் பண்றதும், இவரோட கொள்கைகளுக்கு, இவரோட வணிக ரீதியான கொள்கைகளுக்கு எதிரான அரசியல் கொள்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் வச்சிருக்கிறதுனாலையும் 2 பேருக்கும் இடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகை நாளுக்கு நாள் உருவாயிட்டு தான் இருக்கு. இந்த பகை எப்போ சரியாகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்படி 2 பேருக்கும் நடக்கிற ஒரு பகையை உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளும் சரி, அத்தனை மக்களுமே சரி, இன்னும் கூட உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு தான் வராங்க. இந்த பிரச்சனை எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியாது. இப்படி ஒரு நியூஸை படித்தேன். ஸோ இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.